ஹலோ மக்களே, சிவா ஆயிலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இந்திராணிக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆயிலி செம அதிரடியாக ஒரு அதிகாரி தோரணத்தோட அங்கே போய் அந்த ரவுடிங்களை அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இந்திராணிக்கு அது அயலி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதே சமயத்தில் நம்ம சிவாவும் பர்த் சர்டிஃபிகேட்டை எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது கபிலனும் தொடர்ந்து அந்த சர்டிஃபிகேட்டை அப்படியே எரிச்சிடுறாங்க. இனி சிவா எந்த ஆதாரத்தோட உண்மை எல்லாத்தையுமே நிரூபிக்க போறாங்க. கபிலனோட சூழ்ச்சி வேலை எல்லாமே நம்ம இந்திராணிக்கு தெரிய வருதா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சூரிய மாமா சொன்ன தகவல் படியே நம்ம சிவாவும் ஆயிலியும் அந்த இடத்துக்கு போனால் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருந்தாலுமே தகப்பன் பேரில் நம்ம உதய பெருமாள் தான் இருக்க போகுது. அதனால் ஒரு எவிடன்ஸாக வச்சு நம்ம உண்மையை நிரூபிக்கலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஆயிலிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் இந்திராணியோட வீட்டுக்கு வர்மாவோட ஆட்கள் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நம்ம ஆயிலியும் சிவா கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிவாவும் குழம்பி போய் நிற்கும் போது நம்ம ஆயிலியும் சரி நீங்கள் போய் அந்த சர்டிஃபிகேட் எடுக்கக்கூடிய வேலையை பாருங்கள், நான் இந்திராணி அண்ணியை காப்பாற்றிடலாம் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே சமயத்தில் இது எல்லாமே கபிலனுக்கு தெரிய வருது. சிவா கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் எடுக்கவே கூடாது, உண்மையை நிரூபிக்கவே கூடாது. அந்த சர்டிஃபிகேட் அவன் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு கபிலன் நம்ம சிவாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஆயிலியும் செம மாசா இந்திராணி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்திராணி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது திடீர் இருந்தால நம்ம வர்மாவோட ஆட்கள் எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே புகுந்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கன் ஷூட் பண்ணக்கூடிய சத்தத்தில் நம்ம இந்திராணி எல்லாருமே பதட்டம் ஆயிடுறாங்க. நம்ம செல்வனாயும் இது என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஹாலில் வந்து பார்க்கும்போது ரவுடி பசங்க எல்லாருமே அந்த இடத்துல நிற்கிறாங்க. அதை பார்த்து இந்திராணி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அவங்களும் வந்து நம்ம இந்திராணி கிட்ட ஒழுங்க மரியாதையா நான் சொல்கிறபடி கேட்டேன்னா அதுக்கப்புறமா இந்த இடத்துலேருந்து எல்லாரும் உயிரோட தப்பலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திராணியை உங்களோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட போகிறதில்ல, எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ரவுடிங்களும் வேற எதுக்கு, உன் கையில் இருக்கக்கூடிய பென் டிரைவ் எங்களுக்கு வந்தாகணும், அந்த பென் டிரைவை ஒழுங்கு மரியாதையா எங்க கிட்ட தந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்திராணியும் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை, என்ன நடந்தாலுமே நான் அந்த பென் டிரைவை தரப்போறதில்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த ரவுடிங்களும் ஒரு கட்டத்தில் நம்ம இந்திராணியோட தங்கச்சி பிடிச்சு அப்படியே கழுத்தில் ஒரு பொருளை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த உதய பெருமாள் செல்வன் ஆகியெல்லாம் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்திராணி தயவு செய்து அந்த பென் டிரைவை கொடுத்துருமா, நமக்கு அந்த பென் டிரைவ் முக்கியமே கிடையாது, அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வனாகியும் அதில் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம இந்திராணியும் அந்த ரவுடி கும்பல்கிட்ட நான் பென்ட்ரைவை தந்துட்டா அவளுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி விட்டுருவீங்கன்னு எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லும்போது அந்த ரவுடிங்களும் நாங்கள் சொன்னால் அதபடியே செய்வோம், அதான் நாங்கள் சொல்கிறோம்ல பென்ட்ரைவை தாங்க, நான் இப்போவே இவ்வளோ விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்திராணி ஒரு 2 மனுஷாக இருக்கும்போது உதய பெருமாளும் கொடுத்துருமா, எதுக்கு பிரச்சனை தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவை கொடுக்கறதுக்காண்டி தயாராகிறாங்க. கரெக்டான சமயத்தில் அந்த ரவுடிங்கள்கிட்ட பென்ட்ரைவும் போய் சேருது. அந்த அப்படியே அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் தப்பிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் கரெக்டாக பென்ட்ரைவ் பிடிக்கும்போது அயலி சம மாசா அதிகாரியாக அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. செமையாட்டு ஒரு கட்டையால் அடிக்கிறாங்க. அந்த அடித்த ஃபோர்ஸில் அந்த பென்ட்ரைவ் நம்ம அயலியோட கையிலேயே மறுபடியும் வந்துடுது. எதுக்காக இந்த பென்ட்ரைவ் காண்டி தானே இவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு அந்த ரவுடி கும்பலை அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திராணியும் கரெக்டான சமயத்தில் நீங்கள் வந்துட்டீங்க, இல்லைன்னா இங்கே இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் அப்படி சொல்லும்போது நம்ம ஆயிலியும் இந்திராணிக்கிட்ட இந்த பென்ட்ரைவை வச்சுக்கோங்க, இது சேஃபாக இருக்கட்டு, கண்டிப்பாக இதை வச்சு தான் பல உண்மைகள் நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலியும் மறுபடியும் அந்த பென்ட்ரைவை இந்திராணி கிட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த செல்வனாயும் இந்திராணி கிட்ட என்ன இந்திரா இந்த பென்ட்ரைவ் என்னைக்கு வீட்டுக்கு வந்ததோ அன்னையிலேருந்தே பிரச்சனையாக தான் இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் இந்த பென்ட்ரைவ் வச்சு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்குது, இந்த பென்ட்ரைவ்னால தானே உன்னோட சித்தப்பா கூட அரெஸ்ட் ஆனாங்க, அதனால இனிமே இந்த பென்ட்ரைவ் நம்ம வீட்டுக்கு தேவையில்லை இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது இந்திராணியும் என்ன சித்தி பேசிட்டு இருக்கீங்க, நம்ம தான் உண்மைகள் எல்லாத்தையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கோம், அப்படிப்பட்ட நம்மளே இதுக்காக அதெல்லாம் பயப்படலாமா, எந்த பிரச்சனை
பிரச்சனையும் வராது. எதுவா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வராம நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது செல்வனாகியும் இதே தான் இந்திரா நீ அப்பவும் சொன்ன பாத்தியா எங்க வரைக்கும் கொண்டு விட்டுருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு கூட நிம்மதியா தூங்க முடியுதா? இந்த ரவுடிங்க எல்லாம் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் உனக்கு சாதாரணமா படுதா அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாகியும் நம்ம இந்திராணியோட மனசை மாத்த பாக்குறாங்க. என்ன நடந்தாலுமே நம்ம இந்திராணி இதெல்லாம் கேர் பண்ற மாதிரி இல்லை. எப்படி இருந்தாலுமே உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம அயலியை பார்க்கும் போதெல்லாம் நம்ம இந்திராணிக்கு ஒரு டவுட் வருது. இதை பார்க்கறதுக்கு அதிகாரி மாதிரி இல்லையே, இவங்களை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம். கண்டிப்பா நமக்கு நெருக்கமானவங்க தான். ஆனா எதற்காக எப்பவுமே நம்ம முன்னாடி மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கும் ஒரு டவுட் வருது. ரித்திகாவும் ஏற்கனவே ஒரு நாள் இந்த மாதிரி தான் சிவா அயலியை நம்ம பார்த்தோம். இது ஒருச்சுமே அயலியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ரெண்டு பேருக்கும் வருதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இன்னொரு சைடு நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட அயலி அங்கே எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படி கேட்கும்போது அயலியும் இல்லை, இங்கே ரவுடி கும்பல் எல்லாமே அடித்து துவம்சம் பண்ணிட்டோம். எல்லாமே இந்த வர்மாவோட ஆட்கள் தான். இந்நேரத்துக்கு வர்மாவுக்கு தெரிஞ்சிருக்கோம் எல்லா விஷயமும் அப்படி சொல்லும்போது நம்ம வர்மாவும் அந்த ரவுடிங்கள்ட்ட ஃபோன் பண்ணி என்னாச்சுடா பென்ட்ரைவ் கைக்கு வந்துட்டா அப்படி கேட்கும்போது அவங்களும் இல்லை வர்மா கைகளை எடுக்க முடியல. அங்கே கரெக்டான சமயத்தில் இந்திராணி கிட்ட இருந்து நாங்கள் பென்ட்ரைவை எடுத்துட்டோம். கரெக்டாக ஏதோ ஒரு அதிகாரி வந்து தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு சொன்ன உடனே நம்ம வர்மாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. இது கண்டிப்பாக அந்த ஏடியோட வேலை தான். ஏடினால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படிங்கிறது வர்மாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எப்படியாவது இந்த ஏடிக்கு ஆப்பு வைக்கணும். அவள் இருக்க வரைக்கும் நம்மளால எந்த தொழிலும் பண்ண முடியாது, அந்த பென்ட்ரைவையும் எடுக்க முடியாது போல அப்படி சொல்லிட்டு வர்மா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு சைடு நம்ம சிவாவும் எப்படியாவது எவிடன்ஸ் கிடைக்காதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அந்த இடத்துல போன உடனே அங்கே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த வருஷத்தில் ஒரு குழந்தை இங்கே பிறந்துச்சு, அதோட பர்த் சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் அப்படி கேட்கும்போது அங்கே உள்ளவங்களும் இது என்ன சார், இதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, இப்போ வந்து கேட்டிங்கன்னா எப்படி எங்களால் உடனே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாவும் தயவு செய்து அதை பாருங்கள், அது ரொம்பவே முக்கியமான ஃபைல் அப்படி சொல்லும்போது சரி பழைய ஃபைல் எல்லாமே அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்குது, நீங்களே தேடி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம சிவாவும் எப்படியாவது அந்த ஃபைல் நமக்கு கிடச்சிரும், அந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் நம்மளோட எதிர்காலமே இருக்குது. இந்திராணி அக்காக்கிட்ட உண்மையை கண்டிப்பாக இதை வச்சு நிரூபிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையோட அந்த இடத்துல எல்லா ஃபைலையும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு ஃபைல் கிடைக்கிது. அதில் நம்ம சிவாவோட பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்குது. அதில் பார்க்கும்போது சிவா சன் ஆஃப் உதய பெருமாள்னு கரெக்டாக இருக்குது. இதை பார்த்த உடனே தான் நம்ம சிவாவுக்கு சந்தோஷம் ஆகுது. இது கரெக்டாக இருக்குது, இதை இப்போவே ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக கபிலன் பின்னாடி இருந்து நம்ம சிவா வச்சிருந்த அந்த ஃபைலை அப்படியே வாங்கிடுறாங்க. நம்ம சிவாவும் ஏ கபிலா ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட தந்துடுது, இந்த மாதிரிலாம் செய்யாத அப்படி சொல்லும்போது கபிலனும் என்ன உன்னை உண்மையெல்லாம் ஈஸியாக நிரூபிச்சிடலான்னு பார்த்தியா, அது நடக்கவே செய்யாது, நான் இருக்க வரைக்கும் சொல்லிட்டு கபிலனும் அந்த ஆதாரத்தை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவாவும் விடுற மாதிரி இல்லை, கபிலனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் கபிலன் நம்ம சிவாவோட கண்ணு முன்னாடியே அந்த ஆதாரத்தை எரிச்சிடுறாங்க. டேய் என்னைக்கா இருந்தாலும் உன்னால் உண்மையை நிரூபிக்கவே முடியாது, எப்போவுமே நீ அனாத பயடா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் நம்ம சிவாவை சொல்லும்போது சிவா கதறி ஆட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம சூரியநாராயணன் உதவினால நம்ம சிவா உண்மையை நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம இந்திராணிக்கு கபிலனோட சுயரூபம் எல்லாமே தெரிய வருதுன்னே சொல்லலாம்.